வீட்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லையா? கவலையே வேண்டாம். கொஞ்சமா பருப்பு இருந்தா போதும். அருமையான ரசம் ரெடி பண்ணலாம். ஒரு குக்கர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய சுட தண்ணீல ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கோங்க. இது கூடவே 5லிருந்து 6 பல் பூண்டு சேர்த்து தொக்கா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சின்ன மிக்ஸி ஜார் இருந்தா நீங்க அதுல கூட பவுடர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளி நல்லா ஊறி இருக்கும். இந்த புளி கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் ப்ரெஷர் குக் போனதும் எக்ஸ்ட்ராவா இருக்க தண்ணியை தனியா இழுத்து வச்சுட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச புளி கரைசலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 வர மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மிளகு சீரகம், கொஞ்சமா பெருங்காயம் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து 30 செகண்டுக்கு வதக்கிட்டு உடனே பருப்பு புளி கரைச்சலை இது கூடவே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல நல்லா நுரக்கட்டி கொதி வர ஸ்டேஜ்ல மல்லி இலை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. அவ்வளவுதான், பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கூடவே பருப்பு ரசம் காம்பினேஷன் அடிப்பொலியா இருக்கும். இல்லைன்னா வெறும் ரசத்தை கூட கிளாஸ்ல ஊற்றி சூடா குடிச்சு பாருங்க. புட்டு ருசியா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.